10 members. Just 10 members-ஐ உங்கள்ல இருந்து எடுத்து 12 weeks டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ நீங்க கார்ப்பரேட் ஜாப் போகணுன்ற கனவை கண்டிப்பா போல்ட் அகாடமில ஜாயின் பண்றது மூலமா நினைவாக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் வை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? இந்த ஒரு ஸ்கில்க்கு தான் ஸ்டார்ட் அப்ல இருந்து எம்என்சி வரைக்கும் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. அண்ட் முக்கியமா உங்க டிகிரி அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இங்க மேட்ரே இல்லை. செகண்ட், வை போல்ட் அகாடமி? நாங்க வெறும் ஜஸ்ட் 10 மெம்பர்ஸை எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி பிளேஸ் பண்ணுறது தான் எங்களோட கோலோ தவிர 100 பேர் 200 பேர்னு ஒரு பேட்ச்க்கு எடுத்து கூட்டத்தில் கோவிந்தா போட விரும்பலை. நெக்ஸ்ட், எங்களோட ட்ரைனிங் மாடல். பொதுவாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 பில்லர்ஸ் மெயினாக இருக்குது. ஃபர்ஸ்ட், SEO which is search engine optimization. Then social media marketing. Third, paid advertisements. Fourth, marketing automations. And also some rare caseல தான் இந்த WordPressன்ற ஒரு வேர்டை ஆட் பண்றாங்க. பட் நாங்க அப்படி இல்லை. வெயிட் இந்த வீடியோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க வேற ஏதாவது இன்ஸ்டியூட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஜாயின் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா நான் சொன்ன 5 மாடலையும் தராங்களான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அப்படியே ஒரு வேளை அவங்க தந்தாலும் அவங்களோட கோர்ஸ் ஃபீஸ் மினிமமா 1 lakhலேருந்து 5 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. சரி, எங்களோட ட்ரைனிங் மாடியூல்ல என்னென்ன பில்லர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நாங்க என்னென்ன பண்ணுவோன்றத ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்களை ட்ரைன் பண்ண போறவர் கரண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி ட்ரெயினர் தான் உங்களை ட்ரைன் பண்ண போறாரு. பின் குறிப்பு, நேத்து கோர்ஸ் முடிச்சவங்களை வச்சு நான் உங்களை ட்ரைன் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு சொன்ன 5 பில்லர்ஸுமே ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ட்ரைன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு மாடல்லையும் முடிக்க லைவா த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸாவே பில்ட் பண்ணிடுவீங்க. நீங்க மாஸ்டர் பண்றதை வச்சு உங்க பிசினஸ்க்கு நீங்களே செப்பரேட்டா மார்க்கெட்டிங் கூட பண்ணலாம். அண்ட் இந்த மாடல்ஸ்லாம் முடிச்ச உடனே உங்களுக்கு 2 ரியல் டைம் பிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்க போகுது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் சொல்லிக்கிறேன். நாளைக்கு நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா எந்த மாதிரி கம்பெனிஸ்ல போனாலும் இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ண போறீங்கல்ல, இதை தழுவி தான் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட், நீங்க ரியல் டைம்ல ஒரு வேர்ட்பிரஸ்ல வெப்சைட் பில்ட் பண்ணி அதுக்கு SEO பண்ணி டிராஃபிக் வர வைக்க போறீங்க. செகண்ட், ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நீங்களே பில்ட் பண்ணி அதுக்கு பெய்ட் ஆட்ஸ் மூலமா சேலுமே கொண்டு வர போறீங்க. நீங்க நாங்க சொல்ற மாதிரி 100% அட்டெண்டன்ஸோட கரெக்டா எங்க மாடல்ஸை ஃபாலோ பண்ணாலே இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஏர்ன் பண்ற நாலேஜை வச்சு ஃப்ரீலான்ஸ் பண்ணியே உங்களோட கோர்ஸ் ஃபீஸை ஏர்ன் பண்ணிட முடியும். அண்ட் தென் ஃபைனலா பிளேஸ்மெண்ட்ஸ். இதுதான் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. உங்களோட ட்ரைனிங் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை முடிச்சா 50 டேஸ்க்குள்ள உங்களை நல்ல கம்பெனியில் பிளேஸும் பண்ணிடுவோம். அதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி எங்களால் வாங்கி தர முடியும் டவுட் உங்கள்கிட்ட இருக்கலாம். போல்ட் அகாடமி டை அப் வித் மோர் தென் 500 to 1000+ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் டு ஹையர் ஃப்ரம் அஸ்ன்னு கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எஸ், நீங்க நினைச்சது கரெக்ட் தான். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூடயுமே ஆர்கனைசேஷன் டைப் பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லா ஆர்கனைசேஷனுமே ஸ்கில்டா இருக்க பர்சனை தான் ஹையர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் மார்க்கெட்லேயே யார்ட்டையுமே இல்லாத ட்ரைனிங் மாடலை லாஸ்ட் 3 years கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக. உங்களோட ட்ரைனிங் மாடல் முடிச்சோன்னே உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஒருவேளை இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிட்டா கூட கவலைப்படாதீங்க. நீங்க எதனால ரிஜெக்ட் ஆனீங்கன்னு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கம்பெனியோட HR ஃபாலோ அப்ல இருந்து எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்றதை கேட்டு உங்களுக்காகவே ஸ்பெஷலைஸ்டு செஷன் வச்சு அந்த இடத்துல உங்களை ட்ரைன் பண்ணி திரும்ப ஸ்கெடியூல் பண்ணி உங்களை இன்டர்வியூல பிளேஸ் ஆக வச்சிருவோம். அதனால தான் சொன்னா உங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. அண்ட் தென் இந்த ஒரு பீரியட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷனே சுத்தமா வராது, நான் எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும்? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கறது உண்மைதான். பட் எல்லா கம்பெனிஸ்லையுமே உங்களுக்கு ப்ரொஃபிஷியன் இங்கிலீஷ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் கவலைப்படாதீங்க. 30% ஆஃப் கிளாஸஸ் முடிச்சோன்னே உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸ்மே இந்த கோர்ஸோட சேர்ந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு கம்யூனிகேஷன் பத்தியான பேரியர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கவலைப்பட வேணாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ட்ரைனிங்மே நாங்கள் அதில் கொடுப்போம். அண்ட் இந்த ட்ரைனிங் மூலிமா ஒரு ஏஜென்சி எப்படி பில்ட் பண்ணணும், ஒரு ஏஜென்சி மூலிமா மந்த்லி 1 lakh வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணணுன்ற டெக்னிக்ஸ் எல்லாமே கற்றுக்க போறீங்க. அதுவும் இந்த மென்டர்ஷிப் ஒரு ஏஜென்சி ஓனர்கிட்ட இருந்தே உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று மறந்துட்டேன், தட் இஸ் ஃபீஸ், ரைட்? ஒருவேளை நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ட்ரெயின் ஆகும்னு நினைச்சீங்கன்னா நான் கொடுக்குற ட்ரைனிங் மாடலை மற்ற இன்ஸ்டியூட்ஸ் கூட கம்பேர் கூட பண்ணி பாருங்க. மினிமம் 1 lakhலேருந்து 5 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஆனா நாங்க போல்ட் அகாடமியில் இண்டஸ்ட்ரியிலே யார்ட்டையுமே இல்லாத ட்ரைனிங் மாடியூல்ல டெக்னிக்கல்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஃப்ரீலான்சிங்னு இது எல்லாத்துக்குமே சேர்ந்து சார்ஜ் பண்ற ஃபீஸ் 50,000 rupees. அப்படி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. That is not 50,000 rupees. That is 35,000 rupees only. If you're really interested to join us, please leave your details in the below. நானே உங்களை ரீச் பண்றேன். Bye bye, all the best.